இவ்வளவு பாரம்பரியம் மிக்க ஒரு நாடான இந்த பாரத நாடை ஏன் இந்துக்களின் நாடாக ஆக்கக்கூடாது? நான் இதெல்லாம் ஊகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா பிஜேபி நடவடிக்கைகள் அத்தனையும் சந்தேகத்தோடு பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளை கடந்து சிந்திக்கக்கூடியவர்கள். நான் RSS அமைப்பு சொல்கிறேன். 2010, 11, 12 ஆண்டுகளில் இந்த 2G ஸ்கேமு, CA கோல் ஸ்கேமு, அந்த காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்கேமு, இந்த ஸ்கேமெல்லாம் நடந்த போது இந்த ஆட்சி ஒழிந்தே தீர வேண்டும் என்று சில்லறைகளை சிதற விட்டீர்களா? அண்ணா ஹசாரேவை பார்த்து நானும் விட்டேன். அண்ணா ஹசாரே தான், அண்ணா ஹசாரே, கிரண் பேடிகள், அரவிந்த் கெஜ்ரிவால், காங்கிரஸ் என்ற தீய அரக்கனிடமிருந்து இந்த நாட்டை காக்க வந்த புனிதர்கள். இப்போ ஊடகங்களும் ஊடகங்கள் இருந்துச்சு, ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணாங்க. அதை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சியிலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் என்றுமே இறங்கக்கூடாது என்று அப்போதே சிந்தித்து அந்த போராட்டத்தில் ஊடுருவிய அமைப்பு தான் RSS. அவங்க அவ்வளோ லாங்காக இல்லை, அந்த போராட்டத்துக்கு பின்னாடியே RSS தான். ஏன் இடதுசாரிகள் அந்த போராட்டத்தை கையில் எடுக்கல? ஏன் காங்கிரஸ் தான் அடி வாங்குது, அதனால் அதை சொல்ல முடியாது. இடதுசாரிகள் ஏன்? இவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் தொடங்கப்பட்ட கட்சி தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதுக்கப்புறம் 2 ஆகி இன்றைக்கி அறிவாலயத்தில் சீட்டுக்கு பிச்சை எடுத்துன்னு உட்காந்துருக்காங்க. இந்த அமைப்பு சரி தவறுன்றதுக்குள்ளே நான் போக விரும்பல. இந்த அமைப்பை இது ஆராய்ச்சிக்குரிய விஷயம்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி அடைஞ்சிட்டாங்கப்பா. தலைமுறையாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெடிக்கேட்டட் காடர்ஸ் இருக்காங்க. இது ஏன் இல்லை? நான் கூட நிறைய நண்பர்கள் இருக்காங்க இந்த கம்யூனிஸ்ட்டுகளை மாதிரி. அந்த பக்கம் RSS காரக்கானா அவனை பார்க்காத, அவன் இருக்க திசையில் பார்க்காதன்றதெல்லாம் இல்லை. நான் பேசுவேன், தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாங்க. என்னால் இதை எளிமையாக வெறும் பீகார் தேர்தலுக்காக இந்த அறிவிப்பு என்று என்னால் பார்க்க முடியவில்லை. பீகாரில் ஏற்கனவே காஸ்ட் சென்சஸ் எடுத்து முடிச்சாச்சு. கரெக்டாக நிதிஷ்குமார் எடுத்தாரா? முடிஞ்சிருச்சு. ஸோ நீண்ட கால நோக்கம் இருக்குன்னு சொல்கிறேன். நீண்ட கால நோக்கமாக இடஒதுக்கீடையே எடுத்து விட்டால் எப்படி எடுக்க முடியும் சார்? அது கான்ஸ்டியூஷனில் இருக்குது இடஒதுக்கீடுன்ற விஷயம். மாற்றுவோம். அதுக்கு மாத்திரம் என்பதற்கு இப்போது பெரும்பான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுமா, சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுமாப்பா? சிறுபான்மை மக்களுக்கு தான் இல்லைங்களா? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம். எடுத்து பார்த்தால் தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இவர்களோட எண்ணிக்கை 85% இருக்குது. முற்பட்ட வகுப்பினரின் எண்ணிக்கை 15% இருக்கிறது என்றால் யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும்? அது நீங்க சொல்றது நம்பர்ஸின் அடிப்படையில், நம்பர்ஸ் அடிப்படையில் சொல்றீங்க சார். இப்போ நீங்கள் சொல்வது சமூக ரீதியான எக்கனாமிக்கல். ஆமா, அது எக்கனாமிக்கல். இது சோஷியலி. நீங்க சோஷியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி. எக்கனாமிக்கலுக்கு ஏற்கனவே இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு, அதை விட்டுருங்க. சோஷியல் பேக்வேர்ட்னஸ். இப்போ நீங்கள் BC என்று எப்படி அறியப்படுகிறீர்கள்? எதை வைத்து அறியப்படுகிறீர்கள்? ஜாதியை வச்சு. அது ஐ மீன் டெக்னிக்கலாக கேட்குறேன். எதை வச்சு நீங்கள் BCன்றது எதை வச்சுமா சொல்கிறீங்க? நாங்கள் எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்டிருக்கோம், மக்களால் பிற்படுத்தப்பட்டிருக்கோம், சர்டிஃபிகேட்டை வச்சுமா இல்லையா? ஆமாம். அந்த கேட்டகரைசேஷனே ஒழிச்சிட்டா நான் போய் கோவிலில் பூஜை பண்ணக்கூடாதுன்னு ஒரு பட்டியலில் சமூக மக்கள் கேட்குறாங்க. கூட்டு போகிறேன். ஆமாம், இவர் சொல்கிறது கரெக்டு சார். இல்லை, அது எப்படி சார் ஒத்துப்பாங்க? அவங்க பிராமின்ஸ் தான் பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாதியே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அப்போ எந்த ஜாதியினரும் போய் பூஜை பண்ண முடியாது. அதற்கு தானே விஸ்வகர்மா திட்டம் இருக்கிறது. அந்தந்த ஜாதியில் தானே அந்தந்த வேலை செய்ய வேண்டும். ஏட்டளவில் சாதியை ஒழித்து விடலாம் அல்லவா? இந்த சென்சஸ் கடைசியாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு எப்போது எடுக்கப்பட்டது? 2011. 1931 எனக்கு தெரிஞ்சு. இந்த சென்சஸ் ஜாதி வாரி கணக்கெடுப்பு அது 31. 31 வெள்ளையர்களுக்கு சாதி என்ற அமைப்பே பிரிட்டிஷார் செய்த சதி. இந்துக்களை சாதி ரீதியாக பிரிட்டிஷார் பிளவுபடுத்துவதற்காகத்தான் இந்த சாதியை உருவாக்கினார்கள். இப்போது இல்லாவிட்டாலும் இன்னும் 20-30 ஆண்டுகளில் ஜாதி என்ற அமைப்பையே ஒழித்தவர் மகான் மோடி என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படாதா? ஜாதியே இல்லைன்னு சொல்ல போகிறதுக்கு எதுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்? அதை எடுத்துட்டு இவர்களெல்லாம் இந்த மாதிரி இது தவறான ஒரு பிரிவு இவ்வளோ நாள் நடந்தது. இந்த முடிவுகளின் அடிப்படையில், இப்போது கிடைத்துள்ள தரவுகளின் அடிப்படையில், இனி காஸ்ட் கேட்டகரைசேஷன்றதை கவர்மெண்ட் அபாலிஷ் பண்ணுது. BC, SC,
எம்பிசி ஓசி என்பதே கிடையாது. அரசு பணிகளில் இடஒதுக்கீடும் கிடையாது. கேட்டகரைசேஷன் தானே இடஒதுக்கீடு. உங்களுக்கு ஓட்டும் கிடையாது. இப்போ அதனால் இப்போ ரிசர்வேஷனில் கலவரம் வருமா? இது போல் நடந்துச்சுன்னா கலவரம் வரும். தேர்தலும் கிடையாது 29ல். இல்லைங்க சார், இதெல்லாம் என்னோட சந்தேகங்கள். இதுதான் நடக்க போகுதுன்ட்டு நான் இதை சொல்லலை. நான் இதை சந்தேகத்தோடு பார்க்கிறேன். என்ன காரணம் என்றால், நீங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக நீங்கள் இந்தியா கூட்டணியும் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் அகிலேஷ் யாதவும் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு பேசினாலே இந்தியாவை கூறு போடுகிறீர்கள். சாதி என்று பேசி நீங்கள் இந்து மதத்தில் இருக்கிறவர்களை பிளவுபடுத்துறீங்க. திரு மோடி அவர்களே அர்பன் நக்சலைட்ஸ் வைக்கும் கோரிக்கை தான் சாதிவாரி கணக்கெடுப்பு என்று கூறினார். ஞாபகம் இருக்கா? அப்படி இப்போ என்ன ஏற்றத்தாழ்வு நீங்க போறீங்கன்னு உங்களுக்கு இவ்வளோ அவசரமா அமைச்சரவையை கூட்டி நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒழிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன் அதுக்கான ஒரு இல்லை சார், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தேன்னா அந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவேன், ஓகேங்களா? அது கூட தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் பண்ணுவேன். உங்களால் அப்போ தான் அதை முடிவு டிசைட். நான் இந்த முடிவுக்கு ஏன் வருகிறேன், இந்த சந்தேகங்கள் எனக்கு ஏன் வருகிறது என்பதை சொல்கிறேன். அவர் கோல் ஃபார் சென்டினரி இயர் இஸ் டு பில்ட் அ டிசிப்ளின்டு ஸ்ட்ராங் ஹிந்து சொசைட்டி என்று RSSின் தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் கடந்த ஆண்டு இந்த நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் பற்றி பேசும்போது கூறினார். 21 ஏப்ரல், ஒரு 10 நாட்களுக்கு முன்பு 21 ஏப்ரல் 2025 அன்று திரு மோகன் பகவத் அவர்கள், RSSின் தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் சொன்னது, ஒரு கோவில், ஒரு கிணறு, ஒரு சுடுகாடு, இந்துக்களே ஒன்றுபடுங்கள். எப்போ? 10 நாளைக்கு முன்னாடி. இது ரொம்ப குரூஷியலான ஸ்டேட்மெண்ட். இதை நான் இன்றைக்கி படித்ததுலேருந்தே எனக்கு இது என்னன்னு உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. அம்பேத்கரின் போராட்ட வாழ்வு தொடங்கியதே குளத்தில் தண்ணி எடுக்க போனப்போ தானே. ஒரு மத அமைப்பின் தலைவர், அவங்க மத அமைப்பு கிடையாதுன்ட்டு RSSல சொல்கிறாங்க, நான் அதை மத அமைப்பாக பார்க்குறேன். ஒரு மத அமைப்பின் தலைவர், இந்து அமைப்பின் தலைவர், RSS அமைப்பின் தலைவர், நூற்றாண்டு விழா கொண்டாட போகும் ஒரு அமைப்பின் தலைவர், இதுக்கு என்ன விளக்கம்னு நீ சொல்லு. ஒரே கோயில், ஒரே கிணறு, ஒரே சுடுகாடு. நான் சொன்னேன், சாதி எப்படி சார் ஓடியும் நீங்கள் கேட்டிங்களா? அதை தானே சொல்கிறார் இவர். பட் இதுக்கு அவங்க எப்படி அவங்க தங்களை பெரிய ஆட்களாக சொல்லிக்கிறாங்கல்ல, தங்களை கடவுளுக்கு நிகரானவர்கள், அவங்க எப்படி எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறத எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? நாங்கள் முயற்சி செய்கிறோம், சாதின்ற கேட்டகரைசேஷனை ஒழிச்சிடுறோம். அரசு ஆவணங்களில் சாதி இருக்கக்கூடாது. இந்த கேட்டகரைசேஷன்ற இந்த சாதி, இந்த இவர் சத்திரியர், இவர் இந்த கம்யூனிட்டி, இவர் செட்டியார், இவர் பிள்ளைமாறு, இவர் கோனார் என்ற இந்த வகைப்படுத்தலை செய்தது பிரிட்டிஷ் தானே. எட்கர் தர்ஸ்டன் நினைக்கிறேன், அவர் தான் காஸ்ட் இன் இந்தியான்னு சென்சஸ் அங்கேயும் அவர் ஒரு சென்சஸ் கணக்கு எடுக்கக்கூடிய ஒருவர் தான் சாதிகளையும் வகைப்படுத்துகிறார். இது இந்த இந்தியாவை இன்னைக்கு நடக்கிறதே பிரிட்டிஷார் வடிவமைத்த ஒரு முறையின்படி தானே. இப்போ ஒத்துக்கிறீங்களாப்பா? நம்மளோட அலுவலக நிர்வாகத்திலேருந்து எல்லாமே பிரிட்டிஷார் வடிவமைத்தது. அதை எல்லாத்தையும் மாற்றணுன்றதுக்காக தான் பேரை மாற்றிட்டு இருக்காங்க. கரெக்டாக? நான் சிம்பிளாக எனக்கு இது ஒரு விஷயத்த சொல்லுங்கள். இந்தியன் பீனல் கோடு பாரதிய இன்னும் கூட இந்த வாயில் நுழையில சகிதா. சரி, இது முழுசா சொல்லுங்க. பாரதிய நியாய சகிதா ஆர் சம்திங். எதுக்கு மாற்றினாங்க? பெரும்பாலான செக்ஷன்ஸ் ஆஸ் இட் இஸ் இருக்கு, பேரை மாற்றிருக்காங்க. எதுக்கு மாற்றினாங்க? ஆங்கிலேயரோட அந்த அந்த தடயமே இருக்கக்கூடாது, விழுமியங்கள் இன்னும் இருக்கக்கூடாது. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இன்னொன்று இந்தியான்ற வார்த்தையை தூக்கிட்டு பாரதிய அந்த மாதிரி. அதுவும் தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ அந்த சட்டத்தை அவ்வளோ அவசியமாக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன சொல்லி? பாராளுமன்ற கட்டடத்தை எதுக்கு மாற்றணும்? அப்போ இந்த சாதியை வகைப்படுத்தியது யார்? பிரிட்டிஷார். அப்போது ஒற்றுமையாக இருந்த இந்து மதத்தை பிரிச்சுட்டான். நான் ஏன் அந்த அடையாளத்தை தூக்கிட்டு சுமக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களோட கண்ணோட்டத்துலேருந்து நீ பாரு, எனக்கு இதுக்கு விளக்க சொல்லு நீ. இல்லை, அவங்க கண்ணோட்டம் ஓகே சார். அவர் சொல்கிறாரு, ஓகேவா? இப்போ இங்கே ஜாதி இல்லைன்னு இப்போ அவரே சொல்லட்டுமே, RSSின் தலைவராக பகவத் தமிழ்நாட்டில் சொல்கிறார் ஜாதி இல்லைன்னு. இங்கே ஒரே சுடுகாட்டை, ஒரே கிணற்றை, அதே போல் ஒரே கோவிலை இங்கே இருக்கிற மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நாங்கள் முயற்சி எடுத்து வைக்கிறோம்ப்பா.
முதல்ல ஜாதியை ஒழிச்சிடுறோம், அப்புறமா அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ திராவிட இயக்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அங்கே தான் ஏற்கனவே திராவிட இயக்கம்னு ஒன்று இருக்குது, ஜாதி இல்லைன்னு. அப்போ நீங்களும் இருக்கீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் நானும் சொல்கிறேன். ஆனால் இந்த திராவிட இயக்கம்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தலித்துக்கு அதிகாரத்தை கொடுக்கல. ஆனால் நாங்கள் டாக்டர் எல் முருகனை தலைவராக்கி அழகு பார்த்துருக்குறோம்ல, எங்களால் செய்ய முடியுதில்ல. தலித்தையும் பழங்குடியினரையும் குடியரசுத் தலைவர் பதவியில் அமர வைத்து அழகு பார்க்கிறோமா அல்லவா? உங்களால் செய்ய முடியுமா? இப்படி பண்ணதால் உங்களால் வந்து தமிழ்நாட்டிலேருந்து என்ன சாதிக்க முடியுதுன்னு ஒரு கேள்வி. இந்தியா முழுக்க நீங்கள் பார்க்கணும். இந்தியா முழுக்க இது தமிழ்நாட்டை மைய மனதில் வைத்து அல்ல. இல்லை, அவங்க சொல்கிற உத்தரப்பிரதேசத்துலேயே 2024 தேர்தலில் வெல்ல முடியலையே. வெல்ல முடியாததற்கு காரணம் எதிர்க்கட்சிகள் சாதியை கையில் எடுத்ததால் என்பதை புரிந்து கொண்டார்கள். மதம் அங்கே முடிஞ்சு போச்சாங்க. ஓபிசி, முஸ்லிம்ஸ், தலித் கூட்டணி தான் தங்களை வீழ்த்தியது என்பதை புரிந்து கொண்டார்கள். கேரவன் மேகசினில் ஜூன் ஆர் ஜூலையில் ஒரு ஜூன் நினைக்கிறேன் ஒரு கவர் ஸ்டோரி, ஹவு பிஜேபி லாஸ்ட் யூபின்னு ஒன்று வந்திருக்கு, ஆர் ஹவு அகிலேஷ் ஒன் யூபி, சம்திங் லைக் தட். காஸ்ட் ஈக்குவேஷன், சோஷியல் இன்ஜினியரிங், யாதவுக்கு நேர் எதிரான ஒரு சம்திங் லைக் தட். ஒரு சிறையில் இருக்கும்போது தான் படித்தேன் நான். ஒரு வலுவான சாதியோடு கிட்டத்தட்ட அதாவது ஜென்ம எதிரிகளாக இருந்த யாதவருக்கு எதிராக இருந்த ஒரு சாதி, அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்போடு போய் அகிலேஷ் 1.5 வருஷம் முன்னாடி கூட்டணி வச்சிடறாரு. அந்த சோஷியல் இன்ஜினியரிங் தான் யூபியில் காலி பண்ணியிருக்கு 24ல். அது இனி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த திட்டங்கள் எல்லாம் போடுறாங்கன்ட்டு நான் புரிந்து கொள்கிறேன். 80களின் இறுதியில் மண்டல் பரிந்துரையை விபி சிங் அமல்படுத்திய போது அதற்கு பதிலாக இவர்கள் கையில் எடுத்தது தானே கமண்டல். இடஒதுக்கீடு கூடாது, புரியல, நேரடியாக இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்ல முடியுமா அவங்களால? இங்கிட்டு வா, மதம் பக்கம் போகலாம் அப்படின்னு தானே கூட்டின்னு போயிட்டு இன்றைக்கி வந்துட்டாங்க. இன்றைக்கி பாபரி மசீது முடிஞ்சு இடிச்சாச்சு, கோயிலும் கட்டியாச்சு, அதை பிடிச்சி விட்டின்னு இருக்க முடியாது இனிமேல். கரெக்டாக? அது ரிசல்ட்டில் தான் 24. ஆமாம். இப்போ இவங்க வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், சாதி வாரி கணக்கெடுப்புன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பண்ணிடுறேன், ஜாதின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தானே சும்மா நீ சாதின்னு பேசின்னு இருப்ப. முச்சு விட்றேன் ஜாதியை. குறைந்தது குழப்பம் ஏற்படுமா இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு 500 நோட்டையும் 1000 நோட்டையும் ரத்து செல்லாதுன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் 2 பேரும் சிரிச்சிருக்க மாட்டீங்க. அப்பயே நியூஸ் வருது சார், நம்பவே முடியல. இன்னைக்கு ரூபாயே ஒழிச்சிட்டாங்களா இல்லையா? இதை எப்படி பண்ண முடியும்? எப்படி 500-1000 ரூபாய் போய் செல்லாதுன்னு சொல்லுவாங்க? இன்னைக்கு ரூபாயே ஒழிச்சிட்டாங்களா? எள்ளி வாங்க முடியலப்பா காசு கொடுத்து. ஜிபே இருக்க. காஷ்மீரில் 370 ரிமூவ் பண்ணுறதை பற்றி யோசிக்க முடியுமா உங்களால்? முடியாது. இவ்வளோ நாள் வச்சு போட்டாங்களா இல்லையா? வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை தொடர்றதை பற்றி நீ யோசிச்சிருக்க முடியுமா எந்த கட்சியாவது? முடியாது. செய்ய முடிச்சா இல்லையா? விடிய பார்லிமெண்ட் நடத்தி அதுக்காக தான் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சது. இவங்களை 39 பேரை கொண்டு வந்து உள்ளே விட்டதுனால விடிய காத்தால 4 மணி வரைக்கும் இவங்க கூட உட்காந்து பார்லிமெண்ட்டில் பேசினுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பில்லுன்னு கொண்டு தான் பாஸ்ட் அப்படின்னு போவேனா இதை மாற்ற அதை மாற்றன்னு உட்காந்து ராஸ்கல்ஸ். பழனிசாமி எங்கே பாரு யாரு கூப்பிடுப்பா, டெல்லிக்கு வாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாநிலமும் முக்கியம். தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வின் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிட்டு போகல. அவங்க அங்கே தானே 39 அனுப்பிச்சிருக்கோம் எதிர்த்து பேசுறதுக்கு. இன்னொன்று, தொகுதிகளை அதிகரிக்க போகிறாங்க, டீலிமிட்டேஷன் நடக்க போகுது. டீலிமிட்டேஷன் அதிகரிச்சிச்சுன்னா ஷெட்யூல் காஸ்ட்டுக்கான தொகுதிகளை ஒதுக்கணும்ல. சாதி ஒழிச்சிட்டா எப்படி இது சாத்தியம்னு தோணும்? சாத்தியப்படுத்தி காட்டுறோம். இல்லை, இப்போ இந்தியாவே வந்து சாதியால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு. ஓகேங்களா? ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு ஊருமே வந்து ஊர் சேரி இருக்கும். அது அப்படி கட்டமைச்சது கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டு காலமாக அப்படி தான் இருக்குது. அது வந்து பழக்கம், அவங்க ரத்தம், சதை, உணவு, உடை எல்லாத்துலேயுமே வந்து ஊறி போன ஒரு விஷயம், பழக்க வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இல்லை ஒரு கிராமத்திலேயே உங்களால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் ஒட்டு நாட்டில் அதை நடத்தி காட்டினா அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு அந்த அமைப்புக்கு தெரியும். ஆமாம், அந்த விளைவுகளை எதிர்பார்த்து தான் ஒருவேளை இதை செய்கிறார்களோ. உக்ரைனில் இப்போ தேர்தல் நடத்த முடியுமா? முடியாது. ஏன் முடியாது?
போகிறான்றது. அப்போ அந்த மாதிரி கலவரம் நடந்துட்டு இருக்க சமயத்தில் தேர்தல் நடத்த முடியுமா? ஏன் என்ன பண்ணணும்? அப்போ ஜிஏ கண்டினியூ பண்ணணும். அதுக்கு என்ன சார் தேவை இருக்குது? இன்னைக்கு காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் பின்னடைவில் தான் இருக்காங்க. ஒருவேளை ஜெயிக்கிறது தொடச்சு போடணுமா? அவங்க எதிர்பார்க்கல இந்த 100 சீட் அவங்க வெல்லுவாங்கன்னு. அடுத்து இந்துவாக இருப்பவர் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட வேண்டும்னு கொண்டு வருவாங்க. ராகுலின் தாயார் கிறிஸ்துவர், அதனால் செல்லாது. ராகுலே போட்டுப்படக்கூடாது, அவர் உடம்பில் கிறிஸ்துவ ரத்தம் கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லை? அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க. இப்போ நாம் சவுதி அரேபியாவுக்கு போனால் நாம் எப்படி இருப்போம்? பொழப்புக்கு போகிறோம், வேலைக்கு எப்படி இருப்போம்? எப்படி அடங்கி ஒடுங்கி இருக்கணும். அது மாதிரி மற்ற மதத்தினர்லாம் இருங்க. புரியுதா? நீங்கள் இருக்கலாம், தொழில் செய்யலாம், அடங்கிருங்க. வேலைக்கு போயிட்டு நீ சவுதி அரேபியாவில் தேர்தலில் போட்டியிட முடியுமா? கவர்மெண்ட்டுக்கு போக முடியுமா? இருங்க. இருபத்தோராம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு மகான் சாதியை ஒழித்தார் என்று நீங்கள் வரலாற்றில் பதிவு செய்து கொள்ளலாம் அல்லவா? யார் சார் அந்த மகான்? மோடிஜி தான். என்னையா? ஏய் மிஸ்டர், நோ கமெண்ட்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க? பிரிட்டிஷார் எழுதி வைத்த வரலாற்றை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். பிரிட்டிஷார் என்ன இருந்ததோ அதான் எழுதுனாங்க. அவங்க கட்டுக்கதையோ கற்பனையோ எழுதலை. அது செல்லாது, அது தேவையில்லை எங்களுக்கு. அது தேவையில்லை எங்களுக்கு, உண்மையே தேவையில்லை. பிரிட்டிஷார் எழுதிய டாக்குமெண்டால் தான் இந்தியா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருந்ததா அப்படின்னு சொல்லி அவன் எழுதி வச்சதால் தான்ப்பா இவ்வளோ பிரச்சனை. இல்லைன்னா எவ்வளோ கதை எழுதினர்களா இஷ்டத்துக்கு. அவங்களுக்கே ஒரு ஜாதி பெருமை இருக்கு. இந்த ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க சித்பன பார்ப்பனர்கள், சித்பவன் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி அந்த பெருமையை விட்டு கொடுப்பாங்க? அவங்க விட்டு கொடுக்க போறாங்கன்னு யாருமா சொன்னது? ஜாதியே இல்லைன்னா அந்த பெருமை. விஸ்வகர்மா. இது என்ன எனக்கு புரியலையே. என்ன புரியலன்னா, சித்பவன் பிராமின்ஸ் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள்? 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேதம் ஓதி கொண்டிருந்தார்கள். இப்பொழுதும் அவர்கள் வேதம் ஓதுவார்கள். ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களோட மூதாதையர் காட்டில் வேட்டையாடி கொண்டிருப்பார்கள் இல்லையா? இல்லை விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நீ இப்போ அந்த வேலை செய்யுங்க. விஸ்வகர்மா என்னது அது? விஸ்வகர்மா குலத்தொழில். எப்படி நான் பண்ண முடியும்? நான் தான் இப்போ படிச்சுட்டேன்ல. அது தவறு. அதனால தான் நீ சட்டம் பேசின்னு இருக்கிறீங்க. மெரிட்டு ரிசர்வேஷனே கிடையாதுமா. மெரிட்டு எல்லாருக்கும் டெஸ்ட் வைப்போம். யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்களோ அவங்க போவாங்க. அது என்ன 35 மார்க் வாங்குறவனுக்கு 10 சீட்டுன்னு ஒதுக்குறது? நீங்கள் இருவரும் கேட்டீர்களே, சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு தானே இடஒதுக்கீடு. ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவை போக்குறதுக்கு தான் இடஒதுக்கீடு. அரிய வகை ஏழைகளுக்கு பொருளாதார ரீதியாக பின்தவனா அவங்க ஸ்டிக்மா சந்திக்கிறது இல்லை. இப்போ நான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் என்றால் நான் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த ஸ்டிக்மாவை சுமக்கிறேன். ஆனால் நான் காசு இல்லாத ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவனாக என்றால் எனக்கு ஸ்டிக்மா கிடையாது, துட்டு தான் இல்லை. அதுக்கு தான் இடஒதுக்கீடு, அந்த ஸ்டிக்மாவுக்கு தான் இடஒதுக்கீடு. ஆனால் காசு இல்லாதவனுக்கு இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தாங்களா? எக்கனாமிக்கலி பேக்வர்ட். இடஒதுக்கீடோட நோக்கத்தையே சிதைச்சுதா அது? இடஒதுக்கீடோட நோக்கம் சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்காக, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்காகவா? பொருளாதார ஏற்றத்தாழ்வுனா எல்லா சமூகத்திலையும் இருக்கிறாங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கி. அடுத்ததாகவும் நீங்கள் என்ன கேட்பீங்கன்றது எனக்கு தெரியும். அப்படி பண்ணாங்கன்னா நீதிமன்றம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குமா? ஒப்புக்கொள்ளுமா? 75 நெருக்கடி நிலை அமலில் இருந்த காலத்தில் நெருக்கடி நிலையில் அடிப்படை உரிமைகளே கிடையாதுன்னு தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்றம் தானே இப்போதும் இருக்கிறது. பின்னாடி ஜஸ்ட் சந்திரசூட் அவங்க அப்பா எழுதின ஜட்ஜ்மெண்ட்டை திருத்தி எழுதினார். அதை அன்னைக்கு எழுதினது தப்புன்னு 7 மெம்பர் பெஞ்ச். அன்னைக்கு என்ன சொன்னாங்க? ஹேபியஸ் கார்பஸ் வாழும் உரிமை கிடையாதுன்னு அன்னைக்கு ஒரு கோர்ட்டு சொல்லிச்சா? 5 பேர் அடங்கிய அமர்வில் 4 பேர் அடிப்படை உரிமை கிடையாதுப்பா, நாட்டோட பாதுகாப்பு தான்ப்பா முக்கியம் சொன்னாங்களா? இது மாதிரி நாளைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியாதா? அப்போது திருப்பி அம்பேத்கர், பெரியார், காந்தி போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மீண்டும் ஒரு போராட்டம் தொடங்கி, மார்ட்டின் லூதர் கிங் போல ஒரு தலைவர் தோன்றி போராட்டம் தொடங்கி அதற்கு மீண்டும் இதாகும். காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப் என்று தான் நான் இதை பார்க்கிறேன். இதை நல்லா கவனித்து பாருங்கள் நீங்கள். 1 டெம்பிள், 1 வெல், 1 கிரிமேஷன் கிரவுண்ட், ஆர்எஸ்எஸ் சீஃப் urges யூனிட்டி. 21 ஏப்ரல் 2025.
நான் இதை எளிமையாக பார்க்கல. எதிர்க்கட்சிகள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்குது, எங்களோட கோரிக்கை ஏற்றுக்கிட்டாரு பாருங்கன்ட்டு. நான் அப்படி பார்க்கவே இல்லை. நூற்றாண்டு மாது ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டில் அவங்க வந்து 400க்கு மேலே இடங்களை பெற்றிருந்தா வச்சுங்களேன், கதையே வேறு. அப்போ அறிவிச்சிருப்பாங்க இந்தியா நாடுன்னு. அவங்க எதிர்பார்க்கல. இன்னொன்று, நாங்கள் தோற்றதுக்கு காரணம் இந்த ஓபிசி பாலிடிக்ஸ் ஒரு ரீசனா இல்லையா? அதே ஒழிச்சிட்டா, எதிர்கட்சிகளே ஒழிச்சிட்டா. ஒரே நாடு ஒரே தேர்தல், எந்திரிச்சு ஓடு, அவ்வளோதான், முடிச்சா. எல்லாம் சேர்ந்து ஒரு புள்ளியில் இணையிறது தெரியுதா உங்களுக்கு? ஒரே நாடு ஒரே தேர்தல், தொகுதி மறுசீரமைப்பு. நான் இதை எளிமையாக பார்க்கல. அது எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறேன். இந்துக்களின் ஒற்றுமை. அந்த ஆர்எஸ்எஸோட அந்த ஆர்கனைசரில் இவர், இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மூத்த தலைவர் திரு ஹெட்கவரில் இன்னொரு ஹோசபல்லே, தத்தாரைய ஹோசபல்லே எழுதுகள் இந்துக்களின் ஒற்றுமை. எனக்கு தெரிந்த ஆர்எஸ்எஸ் காரர்கிட்ட இது சாத்தியமா சார், இது ஐ மீன் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணல, இதை பற்றி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் அங்கே சாதிய பாகுபாடு இருக்கான்னா உனக்கு ஏற்ற திறமை போல் உன்னால் வளர முடியும்ன்றார் அவர். அப்போ அவங்ககிட்ட ஒய் மோகன் பகவத்னு கேட்டால் இருக்கிறதுல சிறந்தவர் மோகன் பகவத், அதனால் அவர் தலைவராகிவிட்டார். நீ அவரை விட வேறு ஒரு துறையில் நீ சிறந்தவன். ஸோ நீ அந்த அமைப்பை போய் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்நடை மருத்துவத்துறைன்னு வச்சுக்கங்களேன். அந்த கால்நடை மருத்துவத்துறையில் ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஸ்டார்ட் பண்ணி நீ அதுக்கு இதாக ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை நடத்துவதற்கு மோகன் பகவத் சிறந்தவர். டேலண்ட்டுக்கு, திறமைக்கு தான் இங்கே மரியாதை. இது எல்லாம் இப்படி தான் நான் இதை பார்க்குறேன். எதிர்க்கட்சிகள் கொண்டாடி கொண்டிருக்கின்றனவா எங்களுடைய அழுத்தத்தில் பணிந்து விட்டார். இப்போ என்ன தேர்தல் வரப்போகுது பணிகிறதுக்கு? என்ன தேர்தல் வரப்போகுது? இன்னும் 4 வருஷம் இருக்கா பஸ்ஸு? எதுக்கு பண்ணிடணும்? இந்த ஆண்டு ஆர்எஸ்எஸ்ஸின் நூற்றாண்டு கொண்டாட்டம். முக்கிய அறிவிப்புகளை போகிறோம். தொடர்ந்து இந்துக்களின் ஒற்றுமை பேசிகிட்டு இருக்காங்களா? இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் இல்லாத இடம் எதுப்பா சொல்லுப்பா? இந்த சாதின்னு தானே இன்னும் சாதியம் பிரிட்டிஷார் உருவாக்கியதுன்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸே சொல்கிறது தானே, சாதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொன்று, இந்த சாதி ஏற்றத்தாழ்வு இதை வச்சு தானே நீங்கள் திராவிட மாடல்னு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க. அடிக்கிறேன் அதை. இதைத்தான் நான் ஊகிக்கிறேன். என்னால் இதை பிஜேபி சாதிவாதினால் முடியல, நான் ஓப்பனாக சொல்கிறேன். இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் வியூன்னு பார்க்குறேன். பீகார் தேர்தலுக்காகனு சொல்கிறது ஷார்ட் டேர்ம் வியூ. எதிர்க்கட்சிகளோட அந்த முக்கியமான ஒரு அஜெண்டாவை காலி பண்ணுறது அப்படின்றலாம் அது ஒன் ஆஃப் தி காரணம். அது மெயின் ரீசனாக நான் பார்க்கல. ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு இந்த எண்ணம் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். எல்லாருக்கும் மதத்துக்கும் ஒரு நாடு இருக்குது. இருப்பதிலே பழமையான மதம், வேதங்களை உருவாக்கிய மதம். அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே அதுக்கு தானே. உலகத்துக்கு ஞானத்தை அளித்த மதம். அந்த மதத்துக்கு ஒரு நாடு இல்லையா? அந்த பிரிட்டிஷ் அடையாளங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தொலைக்கப்படுது, தெரியுதா? இங்கிலீஷ் ஸ்கீம்ஸுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஹிந்தி நேம், சான்ஸ்கிரிட் நேம்ஸ் வச்சுட்டு இருக்காங்க, கவனிக்கிறீங்களா? இது இந்திய பாரம்பரியம். பாரதத்திற்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஆங்கிலேயன் கலாச்சாரத்தை ஏன் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய்? பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி எடுத்ததுனால தானேப்பா கோட்ஸே சுட்டார்னு சொல்லியிருக்காங்க. இல்லை காந்தியை சுட்டுக்கிட்டாருன்னு இவங்க எழுதியிருக்கலாம் இல்லையா? நம்ம படிக்கும்போது அப்படி படிச்சுட்டு வந்துருப்போமா? அவன் அந்த பிரிட்டிஷார் ஆராய்ச்சி பண்ணி இது என்னையா பிறப்பால் ஒருத்தன் இந்த தாழ்ந்த ஜாதின்னு ஒன்று சொல்லியிருக்கிறான்னா அவன் வியந்து போய் பதிவு பண்ணுறான். இந்தியாவுக்கு வரக்கூடிய ஐரோப்பியர்கள் எல்லாரும் பதிவு பண்ணுறாங்க. இது என்ன பாசி, எங்கேயுமே இல்லை உலகத்தில். எல்லாம் கருப்பாக கலரை வச்சு பண்ணுவாங்க. அங்கே வேறுபாடு இருக்குது. வெளிநாடுகள், அவர்கள் நாடுகளில் கருப்பு நிறத்தவர்களே அடிமைகளாக ஏதோ ஒரு சிக்னிஃபிகண்டா தெரியுது பார்த்தா. இங்கே ஒன்றுமே இவன் சிகப்பாகவும் இருக்கான், ஆனால் நான் அடிமையாகவும் இருக்கேன். கலரும் செட் ஆகல. கேட்டால் என்னென்னா காட் நீ படிக்கக்கூடாதுன்றான். அங்கே எல்லாரையும் நாங்கள் படிக்கவாத வைக்கிறான், இங்கே படிக்கக்கூடாதுன்றான். அதை அவன் ஏற்றுக்கிறான். அப்படின்னா அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி ரெக்கார்ட் எழுதி வைக்கிறான். அதை அழிக்கலாம். இப்படி தான் நான் இதை பார்க்குறேன் இல்லையோ? எனக்கு வேறு புரிதல் இதில் வரவில்லை. எனக்கு திஸ் இஸ் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. இன்னொன்று ஏதோ ஒரு டெய்லியில் தான் இன்றைக்கி பார்த்தேன்.
இந்த அறிவிப்பு வெளிவருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக திரு மோகன் பகவத் அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து, இன்னொன்று இத்தனை நாட்களாக ஆர்எஸ்எஸ்க்கும் பிரதமருக்கும் மோதல் மாற்றிடுவாங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. கடந்த மாதம் இறுதியில் 30 மார்ச் என்று நினைக்கிறேன் மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு சென்று போயிட்டு வந்தார். மரியாதை செலுத்தினார். முதல் பிரதமரான பிறகு முதல் முறை மோடி சென்று வந்தார். நினைவு இருக்கிறதா இல்லையா? இவ்வளோ நாள் நடக்காமல் இப்போ ஏன் நடக்குது இது? இப்போ கூட யாரோ ஒரு நம்ம சிவசேனாவை சேர்ந்த ஒருவர் சொன்னார், மோடி வந்து பிரதமர் பதவியிலேருந்து விலக போகிறார் அப்படின்னு சொன்னார்ல அவருக்கு. ஸோ இப்போ நல்ல டேர்ம்ஸில் தான் இருக்காங்கன்னு என்னமா நடக்குது யோசிச்சு பாருங்க. மைனாரிட்டியில் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்போட அனுமதி இல்லாமல் பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிச்சிடும் நீங்கள் நம்புறீங்களா? ஒரு அறிவிப்புக்கு 3 நாள் முன்னாடி என்ன வந்திருக்குது? ஒரே கோயில், ஒரே கிணறு, ஒரே சுடுகாடு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் 10-15 ஆண்டுகள் ஆகும். உடனே நடக்காது. சென்சஸ் முடியணும். இன்னொன்று, இந்த சென்சஸை வந்து சாதி கணக்கெடுப்போடு சேர்த்து 2011 காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணிச்சு. முடியறதுக்கு 2013 ஆகிடுச்சு. ரிசல்ட் வரதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க. ரிலீஸ் பண்ணுறதுனா அதை ரிலீஸ் பண்ணலாம்ல, புதுசாக பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மை சஸ்பிஷன். எனவே ஜாதி ஒளியிறது நல்லது தானே சார்? நான் மறுக்கலாமா அதை? என்னம்மா பிறப்புனால ஏற்றத்தாழ்வுன்றதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அதை எப்படி சாத்தியம்னு ப்ராபபிளி இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது தியரியாக இருக்கலாம். இன்றைக்கி ஒரு சட்டத்தை போட்டு சாதி ஒழிஞ்சிருது, இந்த கேட்டகரைசேஷன் எல்லாத்தையும் மாற்றிடுறாங்கன்னு வச்சுங்க. இன்னும் ஒரு 60 வருஷம் கழிச்சு அட்லீஸ்ட் குறைஞ்சது இதோட தாக்கம் குறைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லை. அதுக்காக இவர்களோட நோக்கம் அவ்வளோ புனிதமானது என்று நான் சொல்லவில்லை. சரிங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மையாகவே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப் போகிறான்ற அறிவிப்பு வந்து எதை நோக்கி செல்கிறது, அது எப்பொழுது எடுக்கப்படும் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம மீண்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பற்றி அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி மேம்.